வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளின் நில உடைமைகளை வந்து சரிபார்க்கறதுக்கான ஒரு முகாம் வந்து பண்ணிட்டு வராங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளின் நில விவரங்களை வந்து அக்ரிஸ்டாக் அப்படின்ற வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணிட்டு வராங்க. இந்த அக்ரிஸ்டாக் அப்படின்ற திட்டம் வந்து எதற்கு, இந்த அக்ரிஸ்டாக் திட்டத்தினால என்ன பயன்கள்லாம் வந்து கிடைக்கும், இந்த அக்ரிஸ்டாக் திட்டத்தில் இணைவதற்கு என்ன தகுதிகள் வந்து இருக்கணும், இந்த அக்ரிஸ்டாக் திட்டத்தில் இணையணும்னா என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கொண்டு போகணும், இதில் வேறு எதனா சந்தேகங்கள் வந்ததுன்னா நம்ம யார்கிட்ட வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் முழுமையாக வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே வந்து போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தொடர்ந்து க்ரீன் அண்ட் டெக் தம் சேனல் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ, இல்லை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக க்ரீன் அண்ட் டெக் தம் சேனல் வீடியோஸை பார்க்குறீங்க அப்படின்னாலோ, இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள். இது மாதிரியான பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல் இண்ட் ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் எப்போலாம் ஒரு புது வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறோமோ அது உங்கள் மொபைலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்து வரும். நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் வந்து பார்க்க முடியும். வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே வந்து போகலாம். நம்ம இன்றைக்கி வீடியோவில் அக்ரிஸ்டாக் அப்படின்ற புதிய திட்டத்தை பற்றின தகவலை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றிய வேளாண்மை அமைச்சகத்தின் வழிகாட்டுதல் நெறிமுறைகளின்படி மாநில அரசு இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்திட்டு வராங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இந்த ஸ்கீமை வந்து துவங்கியிருக்காங்க. இதை வந்து தமிழ்நாடு அரசு இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துகிறாங்க. ஸோ இந்த அக்ரிஸ்டாக் திட்டம் வந்து எதற்கு அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்து அவங்க 2 பாயிண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா அரசின் நலத்திட்டங்கள் அனைத்தும் முறையாக விவசாயிகளுக்கு சென்றடைவதை உறுதி செய்யும் பொருட்டு தமிழ்நாடு அரசு வேளாண்மை அடுக்ககம் கிரைன்ஸ் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய அந்த திட்டங்கள் எல்லாம் கரெக்டாக அந்த விவசாயிகளுக்கு வந்து சென்றடையுதா அப்படின்றத உறுதி செய்கிறதுக்காக இந்த திட்டத்தை கொண்டு வரதா வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ரெண்டாவதா மின்னணு முறையில் விவசாயிகளின் தரவுகள் சேமிக்கப்பட்டு மாநிலத்தில் உள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் ஆதார் எண் போன்ற விவசாயிகளுக்கென தனித்துவமான அடையாள எண் வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ எப்படி வந்து இண்டிவிஜுவல்ஸுக்கு ஆதார் கார்டு இருக்கோ அதேமாரி விவசாயிகளுக்கு அவங்களுடைய நில விவரங்கள் அடங்கிய அடையாள எண் வந்து தனித்துவமாக வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு இது மாதிரியான 2 விஷயங்களுக்காக இந்த அக்ரிஸ்டாக் அப்படின்ற திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்கு தான் வந்து சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிஸ்டாக் அடையாள எண் மூலம் கிடைக்கும் நன்மைகள் என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து துறை பயன்களை ஒற்றை சாளர முறையில் பெறலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா விவசாய சம்பந்தமான அரசு அளிக்கக்கூடிய சேவைகளை வந்து நீங்கள் ஒரே போர்ட்டலில் போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த சிங்கிள் போர்ட்டல் விண்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சேவைகள் கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம இந்த கேம்ப்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் வந்து தெரிய வரும். ரெண்டாவதாக என்ன சொல்கிறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் விண்ணப்பிக்கும் போது ஆவணங்களை சரிபார்க்க வேண்டியதில்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு மாட்டையும் நீங்கள் ஸ்கீமுக்கு எதனா அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு முறையும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அரசின் நன்மைகள் சரியான பயனாளிகளுக்கு சென்றடைவதை உறுதி செய்திட முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அரசாங்கம் அளிக்கக்கூடிய அந்த சலுகைகள்லாம் கரெக்டாக அந்த பயனாளிகளுக்கு தான் கிடைக்குதா அப்படின்றத உறுதி செஞ்சுக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து 3வது. 4வதாக வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவு மற்றும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் எளிய முறையில் பயிர்க்கடன் பெறும் வசதி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த கார்டு வந்து அக்ரிஸ்டாக் அடையாள எண்ணை வந்து நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து பயிர்க்கடன் வந்து கூட்டுறவு சங்கங்கள்லேயோ அல்லது தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. 5வதாக வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் எண் அடிப்படையில் விவசாயிகளின் வங்கி கணக்கிற்கு நேரடி பண பரிமாற்றம் செய்யப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 6வதாக வந்து பார்த்தீங்கன்னா இனி வரும் காலங்களில் பிரதம மந்திரி கௌரவ நிதி திட்டம் அதாவது பிஎம் கிசான் கீழே பயிர் காப்பீடு பிஎம்எஃபிஒய் திட்டத்தின் கீழே போன்ற இதர ஒன்றிய மற்றும் மாநில திட்டங்கள் அனைத்தும் இந்த தரவுகளின் அடிப்படையில் வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பிஎம் கிசான் பிஎம்எஃபிஒய் இல்லை வேறு எதனா வந்து அக்ரிகல்ச்சர் ஸ்கீமோ இல்லை ஹார்டிகல்ச்சர் ஸ்கீமோ கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் இந்த தரவுகள் அடிப்படையில் தான் வந்து கொடுப்போம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 6 பாயிண்ட்டை தான் இப்போதைக்கு வந்து நன்மைகளாக வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் நம்ம என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்ரிஸ்டாக் அடையாள எண் பெறத்துக்கு என்ன தகுதிகள் வேணும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து ஒரே ஒரு தகுதி தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. நில உரிமையாளராக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது அனைத்து விவசாயிகளும் இதெல்லாம் பதிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் பேரில் நிலம் இருந்தால் மட்டும் போதும், ஆதார் எண் இருந்தால் மட்டும் போதும், நீங்கள் இந்த ஸ்கீமு கீழே வந்து பதிவு பண்ணிக்க முடியும். அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்ரிஸ்டாக் அடையாள எண் பெறத்துக்கு என்ன ஆவணங்கள் தேவை அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம்.
ஸோ இதுக்கு வந்து ஆதார் எண் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். அதாவது ஆதார் அட்டை வந்து கண்டிப்பாக தேவைப்படும். அதுக்கப்புறமா நில பட்டா, அதாவது பட்டா சிட்டான்னு சொல்லுவோம் இல்லையா? இது வந்து நீங்கள் ஆன்லைனில் எடுத்துக்கலாம். இதை எப்படி ஆன்லைனில் பட்டா நம்பர் யூஸ் பண்ணி எப்படி எடுக்கிறது, சர்வே நம்பர் யூஸ் பண்ணி எப்படி எடுக்கிறது, பேரை வச்சு எப்படி எடுக்கிறதுன்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா என்ன தேவை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்டுள்ள கைபேசி எண் வந்து தேவைப்படும். இந்த 3 மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுற அந்த முகாமுக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு இந்த அக்ரிஸ்டாக் திட்டத்தின் கீழே வந்து பதிவு பண்ணி தருவாங்க. இந்த அக்ரிஸ்டாக் அடையாள எண் வந்து பெறத்துக்கு எங்கே விண்ணப்பிக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கிராமங்களில் வந்து முகாம் வந்து நடத்துவாங்க. நீங்கள் அங்கே போயிட்டு உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஆன்லைனில் சப்மிட் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைன்னா பொது சேவை மையங்கள் சொல்லிட்டு சிஎஸ்சி சென்டர்ஸ் வந்து இருக்கும். டிஜிட்டல் சேவா சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அது மூலியமாகவும் இப்போ வந்து நீங்கள் பதிவு பண்ணிக்க முடியும். இலவசமாக வந்து பதிவு பண்ணிக்கலாம். உங்களுக்காக அந்த சிஎஸ்சி சென்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் 15 ரூபாய் ஒரு ஃபார்மரை ரிஜிஸ்டர் பண்ணாங்க அப்படின்னா அந்த சிஎஸ்சி சென்டருக்கு வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் இதை ஃப்ரீயாகவே அவங்கக்கிட்ட வந்து பதிவு பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரெக்வெஸ்டட் டு இன்ஸ்ட்ரக்ட் தி சிஎஸ்சி ஆப்ரேட்டர்ஸ் not to collect any amount from the farmer as charged for farmer registration அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மேலே 2வது பேராகிராஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிஎஸ்சி சென்டரில் ஒரு ஃபார்மருக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு 15 ரூபாய் வந்து தரத்தை வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கும் இதே ஆர்டர் தான். இதை தவிர்த்து நீங்கள் வேறு எங்கெல்லாம் வந்து பதிவு செய்ய முடியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வருவாய்த்துறை இல்லைனா வேளாண்மை துறை அலுவலகங்களில் நீங்கள் பதிவு செஞ்சுக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸாக அவங்க வந்து வச்சுருப்பாங்க. அப்படி இல்லைனா கூட எங்கே முகாம் நடக்குது, நீங்கள் எங்கே போனீங்க அப்படின்னா நீங்கள் பதிவு செய்ய முடியும் அப்படின்றத அவங்க வந்து தெளிவாக சொல்லுவாங்க. ஒருவேளை இந்த திட்டத்தினை பற்றி உங்களுக்கு வேறு எதனா சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னாலோ, இல்லை இந்த திட்டத்தினை பற்றி உங்களுக்கு வேறு எதனா கேள்விகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஹெல்ப்லைனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். அதுக்கான நம்பர்ஸ் வந்து இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. ஒரு 5 நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த 5 நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான சந்தேகங்களை வந்து அவங்க தீர்த்து வைப்பாங்க. இந்த ஃபார்மர் ரிஜிஸ்ட்ரேஷன், அதாவது அக்ரிஸ்டாக் ஃபார்மர் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கான ஒரு ட்ரைனிங் பிடிஎஃப் வந்து சிஎஸ்சி தரப்பில் இருந்து வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான வெப்சைட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா tnfr.agristock.gov.in இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குற மாதிரியே வந்து வரும். இதில் சிஎஸ்சி லாகின் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சிஎஸ்சி லாகின் பண்ண அந்த பேஜ் வந்து வரும். இங்கே வந்து உங்களுடைய சிஎஸ்சி யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு செக்யூரிட்டி கேப்சர் கோடை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு சைன்இனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த போர்ட்டலுக்குள்ளே வந்து லாகின் ஆகிடும். உங்களுக்கு எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டு தான் வந்து வரும். அதாவது ஃபார்மர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்முக்கு தான் வந்து வரும். ரைட் சைடில் வந்து உங்களுடைய ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும். லெஃப்ட் சைடில் ரிப்போர்ட் அண்ட் ஃபார்மர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ஸ் வந்து இருக்கும். நீங்கள் வந்து ஃபார்மருடைய ஃபஸ்ட்டு ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணணும். நீங்கள் ஃபார்மருடைய ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மருடைய ஆதார் கூட லிங்க் ஆகிருக்க அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ஒன்று வந்து சென்ட் ஆகும். ஸோ அந்த மொபைலுக்கு வந்திருக்க ஓடிபியை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கான்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும். அதில் ஃபோன் நம்பர் வந்து நீங்கள் கம்பல்சரி வந்து கொடுக்கணும். நீங்கள் ஆதார் கார்டுக்கு என்ன மொபைல் நம்பர் ஃபார்மர் கொடுத்துருக்காங்களோ அதே நம்பரும் வந்து கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்க கையில் இப்போ என்ன நம்பர் வச்சுருக்காங்களோ அந்த நம்பர் மட்டும் கொடுத்து கூட நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். இந்த மொபைல் நம்பரை வெரிஃபை ஆனதுக்கப்புறமா ஃபார்மருடைய டீட்டெயில்ஸ் வந்து காமிக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேர் வந்து இங்கிலீஷில் ஆதார் கார்டுலேருந்து அதுவே ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துரும். ஜெண்டரும் அதுவே எடுத்துரும். டேட் ஆஃப் பர்த்தும் அதுவே எடுத்துரும். அப்பாவுடைய பேர் இல்லை ஹஸ்பண்டோடைய பேர் வந்து அதுவே எடுத்துரும். ஏஜ் அதுலேருந்தே வந்து வந்துடும். இதில் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது பேர் வந்து லோக்கல் லாங்குவேஜில் கேட்டிருப்பாங்க. ஸோ வந்து நீங்கள் தமிழில் வந்து பேரை என்ட்ரு பண்ணிக்கங்க. அதுக்கப்புறமா கேஸ்ட் வந்து கேட்டிருப்பாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே நீங்கள் எந்த கேஸ்ட்டில் வரீங்களோ அதை வந்து சூஸ் பண்ணிங்க. அதுக்கப்புறமா ஃபாதர் நேம் இல்லைன்னா ஹஸ்பண்ட் நேம் வந்து தமிழில் என்ட்ரு பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுவும் வந்து என்ட்ரு பண்ணிக்கங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்கள் ஃபோட்டோ ஆல்ரெடி வந்து ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துரும் ஆதார் கார்டுலேருந்து. அதுக்கப்புறமா ரெசிடென்சி டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. உங்கள் ரெசிடென்சி டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்கானா நீங்கள் அப்படியே விட்டுடலாம். ஒருவேளை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும். இன்சர்ட் லேட்டஸ்ட் ரெசிடென்சி டீட்டெயில்ஸ்னு அதை டிக் பண்ணிவிட்டு உங்களுடைய புது அட்ரஸை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். லேண்ட் ஓனர்ஷிப் டீட்டெயில்ஸ் அப்படின்ற இடத்துல இப்போ நீங்கள் சூஸ் பண்ண போகிற லேண்ட் வந்து உங்களுக்கு சொந்தமானதா, இல்லை வந்து நீங்கள் குத்தகைக்கு எடுத்திருக்கீங்களா, இல்லை லீஸுக்கு எடுத்திருக்கீங்களா, இல்லை வந்து நீங்கள் அப்பா பேரில் இருக்க அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா ஆக்குபேஷன் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அதையும் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். இந்த 2 விஷயங்களை சூஸ் பண்ணதுக்கப்புறமா லேண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. அதில் ஃபிச் லேண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா
உங்களுக்கு லேண்ட் டீட்டெயில்ஸ் தேடுறதுக்கான ஒரு பாப்பப் வந்து வரும். அதில் ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட், அதுக்கப்புறமா சப் டிஸ்ட்ரிக்ட், அதுக்கப்புறமா வில்லேஜை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களுடைய சர்வே நம்பர் என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான பட்டா டீட்டெயில்ஸை வந்து பார்த்துக்க முடியும். அதாவது சர்வே நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான பட்டா டீட்டெயில்ஸ் வந்து வரும். அதில் வந்து உங்களுடைய பேர், உங்களுடைய பட்டாவில் இருக்க பேர் வந்து என்ன இருக்கோ அதை வந்து இங்கே சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த பேருக்கான சர்வே நம்பர்லாம் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அதில் வந்து நீங்கள் என்னென்ன சர்வே நம்பரை இங்கே வந்து ஆட் பண்ண போகிறீங்களோ அதை மட்டும் டிக் பண்ணிவிட்டு சப்மிட் அண்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணணும். இப்போ நீங்கள் சூஸ் பண்ண அந்த சர்வே நம்பர்லாம் கீழே வந்து ஆட் ஆகிருக்கும் லைனாக. ஸோ இந்த சர்வே நம்பர் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா வெரிஃபை ஆல் லேண்ட் அப்படின்ற இந்த பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். இந்த பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா சோஷியல் ரிஜிஸ்டர் டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு ஒரு செக்ஷன் வந்து வரும். இதில் வந்து உங்களுடைய வேறு எதனா ஒரு டாக்குமெண்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு இருக்குது. ஸோ நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ரேஷன் கார்டு நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதை வந்து நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணிக்கணும். இப்போ 3 பேர் இருக்காங்கன்னா 3 பேர்னு வந்து என்ட்ரு பண்ணிக்கணும். 5 பேர் இருக்காங்கன்னா 5 பேர் வந்து என்ட்ரு பண்ணிக்கணும். ஸோ டிபார்ட்மெண்ட் அப்ரூவல் ரெவென்யூ தான் இருக்கும். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மர் கன்சர்ன் சொல்லிட்டு ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று வந்து இருக்கும். அதை வந்து டிக் பண்ணிவிடுங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர் டிக்ளரேஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதுவும் வந்து டிக் பண்ணிவிட்டு சேவை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ வந்து ஃபார்மருடைய இ-சைன் வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது ஆதாருக்கு கொடுத்துருக்க அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஸோ அது மூலிமா நீங்கள் இ-சைன் வந்து பண்ணிக்கலாம். ஓடிபி அப்படின்ற ரெடியூஸ் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு இ-சைன் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே இருக்க இந்த டிக் பாக்ஸை வந்து டிக் பண்ணிவிட்டு உங்கள் ஆதார் நம்பரை வந்து இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஆதார் கார்டு கூட லிங்காக இருக்க அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகும். ஸோ அந்த ஓடிபி வந்து திரும்ப என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபி அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சப்மிட் ஆகிடும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரெஃபரன்ஸ் ஐடி, என்ரோல்மெண்ட் ஐடி வந்து வந்துடும். ஸோ அதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. இங்கே வந்து டவுன்லோட் பிடிஎஃப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த ஃபார்மருடைய அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட்டை வந்து எடுத்து கொடுக்கலாம். அதுக்காக வந்து எந்த ஒரு சார்ஜஸும் வந்து பண்ணக்கூடாது. இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மர் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா அப்ளிகேஷன் வந்து ஜென்ரேட் ஆகும். இதை வந்து நீங்கள் பிடிஎஃபாகவும் சேவ் பண்ணி வச்சுக்கலாம், இல்லைனா பிரிண்ட் அவுட்டை வந்து எடுத்து கொடுக்கலாம். இதுக்கப்புறமா இதோடைய ஸ்டேட்டஸ் இப்போ நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம். இதோட ஸ்டேட்டஸை நம்ம செக் பண்ணி பார்க்கணும். நீங்கள் வந்து முகாமில் பதிவு பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை சிஎஸ்சி சென்டரில் பதிவு பண்ணியிருந்தாலும் சரி, நீங்கள் வந்து இப்போ ஸ்டேட்டஸை செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா திரும்பவும் வந்து tnfr.agristock.gov.in அப்படின்ற வெப்சைட்டுக்கு வந்து வந்துருங்க. ஸோ ஹோம் பேஜிலே செக் என்ரோல்மெண்ட் ஸ்டேட்டஸ் சொல்லிட்டு இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் வந்து காமிக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா என்ரோல்மெண்ட் ஐடியை வச்சு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து உங்கள் ஃபோனுக்கு எஸ்எம்எஸ்ஸாக வந்திருக்கும், இல்லை அந்த பிரிண்ட் அவுட்டில் வந்து இருக்கும். இந்த என்ரோல்மெண்ட் ஐடி இல்லை அப்படின்னா நீங்கள் ஆதார் நம்பர் வச்சு ஈஸியாக வந்து செக் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ரேடியஸ் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு செக் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஸ்டேட்டஸ் வந்து காமிக்கும். இது வந்து அப்ரூவ்ட் ஆயிருக்கா, என்றைக்கு அப்ரூவ்ட் ஆயிடுச்சு, ரீமார்க்கில் என்ன போட்டிருக்காங்க, ஒரு வேளை ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நான் சொன்ன இந்த டீட்டெயில்ஸ் வச்சு யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ண முடியும், எங்கே அப்ளை பண்ணணும், இதனால் என்ன பயன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சிஎஸ்சி யாருன்னா வச்சுருக்கவங்க பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றது வந்து தெரிஞ்சிருக்கும். எப்படி ஸ்டேட்டஸை பார்த்து சொல்லணும் அப்படின்றது வந்து தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பலருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ் கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய சோஷியல் மீடியாஸ்லையும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு எதனா சந்தேகங்கள் இருக்குது, இல்லை வேறு எதனா கேள்விகள் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. நான் அதுக்கு வந்து தனியாக ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவை இன்னும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.